நேத்து மோசமான 2 விஷயம் பார்க்க கிடைச்சது. 19 வயது இருக்கக்கூடிய உயர்தர படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒருத்தனை கைது செய்த ஒரு விஷயமும், 59 வயது இருக்கக்கூடிய இன்னொரு அப்பா ஒருத்தர் ஒரு தவறான முடிவு ஒன்று எடுத்து பாவம் அவர் இறந்து போயிட்டு நேத்து இந்த 2 விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. இது முக்கியமா இந்த விஷயம் நான் ஏன் கதைக்கிறேன் என்றால், பெற்றோர்கள் எல்லாரையும் நான் சொல்ல இல்லை, சில பெற்றோர்கள் செய்யற சின்ன தவறால அவங்களோட சின்ன பிள்ளையால பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சீரழிஞ்சி சின்னாபின்னமாகி போற 2 விஷயத்தை நேத்து பார்க்க கிடைச்சது. இது நேத்து பார்த்தது மட்டும் இல்ல, அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை இலங்கை நாட்டுல எக்கச்சக்கமான இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க கிடைக்குது. இதுல முதலாவது இந்த 19 வயது இருக்கக்கூடிய இந்த இளைஞன் ஏன் கைது செய்யப்பட்டான் என்றதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சம்பவம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. நான் இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு நான் அந்த மாவட்டத்தையும் சொல்லாம, அந்த ஊர் அவங்களோட பெயர் அதெல்லாம் சொல்லாம நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா உண்மையா நேத்து இந்த சம்பவம் பார்க்க கிடைச்சது. என்ன நடந்திருக்குண்டா, ஒரு 19 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பொடியன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. விஷயம் என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்க போனா, அந்த இளைஞன் தன்னுடைய தங்கச்சி, அதாவது சொந்த தங்கச்சிய, அதை நான் விளப்பமா உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன், நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. அதாவது மிக தவறான ஒரு செயல் செய்து, சின்ன வயசுல இருந்து தவறான செயல் செய்து தங்கச்சிய கிட்டத்தட்ட இன்னும் உங்களுக்கு விளப்பமா சொல்லணும்டா கற்பமாகிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தவறான செயல் ஒன்று பாத்தீங்கன்னா செய்த குற்றச்சாட்டுல அந்த தம்பி சிக்கி இருக்கு, அந்த இளைஞன் சிக்கி இருக்கு. இது என்ன, அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க தானே, பெற்றோர்கள் ஒரு குடும்பமா இருக்கும்போது என்னென்ன தவறு நடக்குது, இது ஏன் என்ன பிரச்சனை பார்க்க போனா நல்லா இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த தவறு எங்க தொடங்குதுண்டா, பெற்றோர்கள்ட்ட தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடந்திருக்குண்டா, இந்த 19 வயது இருக்கும்போது சரி ஓகே, ஒரு இளைஞன் இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள் இந்த சமுதாயத்துல இப்ப இருக்கிற மோசமான உலகத்துல தவறான ஒரு சிந்தனை வந்திருக்கு, தவறான செய்திகள் செஞ்சிருக்காங்கடா, அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனாலும் அந்த மாதிரியான வழிகள்ல பாதைகள்ல போறதுக்கு நிறைய தவறான நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய மனுஷர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த தவறு எப்ப நடந்திருக்குண்டா, சின்ன வயசுலயே தொடங்கிட்டு. அதாவது இந்த குற்றவாளி என்று சொல்ற அந்த இளைஞன் 14 வயசு இருக்கும்போது தங்கச்சிக்கு 12 வயசு இருக்கும் போதே இந்த தப்ப பல தடவை செய்திருக்கேன் மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது. இப்ப இந்த சம்பவம் ஏன் இப்படி தொடங்கி இருக்குண்டா, இவங்களுக்கு சின்ன வயசு இருக்கும்போது தந்தை அப்பான்றவர் இறந்து போயிடுது. இறந்து போனோன்னு மனைவி, அதாவது தாய்க்காரி என்ன செய்யறாங்கடா, பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தா கூட தாய்க்காரி இன்னொரு திருமணம் பண்ணி போயிடுறாங்க. அப்ப பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி ஆகுதுண்டா, தாய்க்காரியினுடைய சகோதரியிட வீட்டோட இந்த பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அண்ணாவும் தங்கச்சியும் சகோதரியிட வீட்டோட இருந்திருக்காங்க. அப்படின்னா தாயினுடைய சகோதரியிட வீட்டு. இப்படி இருக்கும்போது 14 வயசு அண்ணனுக்கு இருக்கும்போது தங்கச்சிக்கு 12 வயசு இருக்கும்போது அப்பவே பல தடவை உடல் ரீதியாக தவறான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கடா. இவங்களுக்கு அப்ப சின்ன வயசு. இப்ப இந்த பிள்ளைகளை நாங்கள் தப்பு சொல்ல முடியாது. இப்ப இந்த தவறு நடக்கும்போது அந்த தாய்க்காரியினுடைய சகோதரியினுடைய வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு தவறான சிந்தனை வருது, தவறான செயல்கள் வருதுண்டா, அதுக்கு அந்த சூழ்நிலை, அவங்க இருக்கிற இடம், அவங்க இருக்கிற அந்த சமுதாயம், அவங்க இருக்கிற அந்த ஆக்கல்களை தான் நான் முதலாவது பார்க்கும். அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்து இப்ப இவருக்கு 19 வயசாகி 12ஆம் ஆண்டு படிக்கிற இந்த வயசுலயும் இந்த அளவுக்கு இது வளர்ந்து பெரிய ஒரு இப்ப பாருங்க, இப்ப நான் அந்த ஊர்ற பெயரையோ அந்த இடத்துல பெயரையோ மாவட்டத்துல பெயரையோ நான் சொல்லல, தமிழ் ஏரியா தமிழ் மாவட்டம், ஆனா நான் சொல்லல. ஆனாலும் அந்த ஊர்ல அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதுகள் தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த பிள்ளைகள் எவ்வளவு வெட்கப்படுவாங்க, எவ்வளவு கவலைப்படுவாங்க. சில நேரத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. சோ பெற்றோர்கள் பொறுப்போட நடந்து கொள்ளணும். சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவிச்சு கொண்டு பிரிஞ்சு போறது, இல்லைண்டால் வேற திருமணம் 2வது திருமணம் பண்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யறது உங்களோட சுதந்திரம். ஆனா பிள்ளைகளை ஒரு கணம் யோசிக்கணும். பிள்ளைகள் என்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 வயசு வரும் மட்டுமாவது நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுல ஒரு பொறுப்புல உங்களோட உங்களோட அன்பின் ஒரு கடமையா ஒரு பொறுப்பா ஒரு செய்யணும். அதை விட்டு போட்டு இன்னொரு திருமணத்துல போகும்போது அந்த பிள்ளைகள வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையை யோசிக்கிறீங்களே தவிர பிள்ளைகள்றது. இந்த சம்பவம் எங்கண்டால் நேற்றைய தினம் பார்க்க கிடைச்சது. இன்னொன்று 59 வயது இருக்கக்கூடிய தந்தை அப்பா நேற்றைய முன்தினம் அவரும் இறந்து போயிட்டு, நேற்றைய முன்தினம் காலையில் அவர் இறந்து போயிட்டார். ஒரு தவறான முடிவெடுத்து அவர் இறந்து போயிட்டார். ஏன், என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனா,
இது வந்து ஒரு சிங்கள மாவட்டத்துல நடந்திருக்குது. களுத்துறை என்று சொல்ற ஒரு மாவட்டத்துல நடந்திருக்குது. கோவிச்சு கொள்ளாதீங்க, இது இந்த மாவட்டத்துல பேரை சொல்றேன்னு. சிங்கள ஏரியான்றனால கூடுதலா சிங்கள மக்கள் இதை பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்குண்டா, அவருக்கு வந்து 10 வருஷமா ஒரு 10 வருஷமால பல வருஷமா அவருக்கு ஒரு வழக்கு கொண்டு போகுது. உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கொண்டு போகுது. அவர் நேற்றைய முன்தினம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சு போட்டு இறந்து போயிட்டு. அப்ப என்ன கடிதத்துல இருக்குன்னு பார்க்க போனா, இறந்து போன அந்த 59 வயது இருக்கக்கூடிய அந்த தந்தையினுடைய அந்த நபரினுடைய தாய் வந்து குற்றவாளி இல்லை என்றது ஒரு கடிதத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனா அவருக்கு நாளைக்கு நாளாண்டைக்கு அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தீர்ப்பு வழங்குறதுக்கு இருந்தது. என்னடா மிகப்பெரிய குற்றத்துல என்ன குற்றம் என்று பார்க்க போனா, அவருக்கு என்ன வழக்கு போகுது என்னன்னு பார்க்க போனா, அவர் தன்னுடைய சொந்த மகளை தவறான ஒரு செயல் செய்து, ஒரு மோசமான ஒரு செயலை செய்து மகளினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறார் என்றதுதான் குற்றச்சாட்டு. அவர் அந்த விஷயத்தினுடைய ஒரு குற்றவாளி என்றதுதான் இவர் மேல வைக்கப்படுற குற்றம். சோ இந்த வழக்கு பல வருஷமா போகுது. இப்ப இவர் வந்து மனைவியை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அதிகமா அவங்க வந்து பிரிஞ்சு மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, பிள்ளைகள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப இவர் வந்து தனியா 10 வருஷமா இவர் வந்து இன்னொரு வீட்டுல வாடகை வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். வாழ்ந்து வந்து நாளாண்டைக்கு அவருக்கு தீர்ப்பு. அப்படின்னா இவர் குற்றவாளி இல்லையா, தன்னுடைய மகளை வந்து தவறான முறையில பயன்படுத்தி இருக்கிறாரா, பயன்படுத்த இல்லையா, என்ன விஷயம்ன்றது வழக்கு உயர் நீதிமன்றத்துல போய் இவருக்கான தீர்ப்பு நாளாண்டைக்கு வந்து இவருக்கு கொடுக்கறதுக்கு இருந்தது. ஆனா தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 2 நாளைக்கு முதலே இவர் ஒரு தவறான செயலை செய்து இவர உயிரை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் இல்ல, இறந்து போயிட்டு. இப்ப இவர் உண்மையாவே தவறான முடிவு தான் எடுத்திருக்கிறா, இல்லைன்னா இவரை யாராவது ஏதாவது கொலை செய்துட்டாங்களா, வேற ஏதாவது செய்துட்டாங்களா, என்ன பிரச்சனை வந்து இவரினுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அதாவது மருத்துவ அறிக்கைகள் என்ன சொல்லுதுண்டா, இவர் உண்மையாகவே ஒரு தவறான முடிவு எடுத்துதான் இவர் இறந்து போயிருக்கிறார், இவரை யாரும் கொலை எதுவுமே செய்யலன்னு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுச்சு. சோ இப்ப இந்த தந்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வெக்கத்துல ஒரு ஒரு தர்ம சங்கடத்துல ஒரு குற்றவாளி என்று அவர் ஒரு குற்றம் செய்திருந்தா அவரை வந்து நினைச்சு சில நேரத்துக்கு ஃபீல் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த 2 சம்பவமும் நேற்றைய முன்தினம் பார்க்க கிடைச்சது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நான் உங்களுக்கு 2 சம்பவம், ஒரு சிங்கள ஏரியால நடந்த ஒரு சம்பவத்தையும் தமிழ் ஏரியால நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நேற்றைய தினம் இன்னும் ஒரு சம்பவத்தையும் பார்க்க கிடைச்சது. அதாவது 3 தனியார் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஒரு இளம் பொடியன்மார்களை வந்து 2-3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இளம் பெண்ணினுடைய நெருங்கிய சொந்தக்காராக்கள் வந்து போலீஸ்ல ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த இளம் பெண்ணினுடைய ஒரு தவறான ஒரு விளப்பமா உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, தவறான வீடியோக்களை எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு அனுப்பி இப்படி எல்லாம் தவறான செயல்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டுல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு அவங்களோட போன் தொலைபேசியையும் வந்து செக் பண்ணி பார்த்தா அது உள்ளுக்கு வந்து இருக்கு, என்ன இருக்குது, அந்த தவறான காணொளி இருக்குது, போலீஸ் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அவங்கள கைது பண்ணி இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னால், இந்த மாதிரியான விஷயங்கள் கதைக்கணும்டா ஒவ்வொரு நாளும் நடக்குது, ஒவ்வொரு நாளும் பார்க்க கிடைக்குது. அப்பா வந்து மகளை தவறான செயல் செய்யறது, அண்ணா வந்து தங்கச்சியோட தவறான தொடர்புல இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட செய்திகள். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், பெற்றோர்கள் இதனுடைய அடித்தளம் எங்க இருக்குன்னு பார்க்க போனோம்டா, பெற்றோர்கள் தங்களினுடைய பிள்ளைகளை பாதுகாக்க தவறுவாங்களாக இருந்தா இந்த சமுதாயத்துல அவங்களை காப்பாற்ற முடியாது. முதல் பாதுகாவலன் யாருண்டா, அதாவது அந்த பிள்ளைகளினுடைய சொந்த தாய் தந்தை. அதனால அம்மா அப்பாக்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்து பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க வரும் வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, 2வது திருமணமோ இல்லைன்றால் தவறான பாதைகள்ல வந்து போகாம இருக்க வேண்டிய பொறுப்புல பெற்றோர்கள் இருக்கணும். அப்படி செய்யலண்டா மிகப்பெரிய பாவத்தை அம்மா அப்பா சம்பாதிச்சு கொள்ளுவாங்கன்றது என்னுடைய கருத்து. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க கிடைக்குது. அதனால கடும் கவனமாக, இளம் பிள்ளைகள் கடும் கவனமா இருங்க. சின்ன சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திடாதீங்க. சின்ன தவறு முழு வாழ்க்கையையும், இந்த பூமியில நாங்க வாழப்போற முழு வாழ்க்கையையும் சீரழிச்சிடும். அதனால இது ஒரு அன்பு தம்பியா, உங்களோட குடும்பத்துல ஒரு நபரா, ஒரு செய்தியாக கடந்துட்டு போகாம உங்களோட ஒரு சொந்த பிள்ளையா நினைச்சு இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளுங்க. அசட்டையாக ஒரு செய்தியாக கடந்து போகாதீங்க. நன்றி சொந்தங்களே, பாய்.